கட்டியை போட்டு அது ஒரு 10 நாளைக்கு வச்சு மூடி போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி வெயிலாம் விட முடியாது. நல்லா இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி 10 கிராம் போட்டு ஊற வச்சு அதிலேருந்து எடுத்து நான் நைட் வச்சு அதே மாதிரி தான் ஒரே சீராக அப்படி மேல் பக்கம் வச்சு அப்புறமா எருவு கீழே பாடி போட்டு மேலே வச்சு தட்டணும். ஏன்னா கிளைமேட் ஆகாம பாதுகாப்பாங்க. நைட்டு பகுதி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன இருந்தாலும் திடீர்னு மழை வச்சு எழுந்து ஓடி போய் கட்டை மூடி வச்சு காய்ச்சி பார்க்கணும். ஒரு செத்த கருநாள் போயிட்டுனா லட்சக்கணக்கில் போயிடும். ஏன்னா ஒரு நாள் நான் எங்கள் வீட்டான இல்லை அப்படியே போயிட்டு போனேன். கம்மி விட்டேன் கரும்பு நான் வெட்டின அந்த கரும்பு தலை விட்டேன். 10 டன் கரும்பு இறக்கி வச்சிருந்து அப்படி போடாமே அப்படியே படப்படம் ஒரு உலகம் போச்சா எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஆளை நம்பி பொழப்பு பண்ண முடியாது. எல்லாம் நம்ம கை இருக்கணும், நம்ம கண்ணோட்டத்தோட பாதுகாப்பு பண்ணணும். அப்பதான் நீங்க கிளீனா பண்ண முடியும். நீங்களே போய் கரும்பு ஆமா தரமான கரும்பை பார்க்கணும். கரும்பு வந்து கட்டக்கால இருக்கக்கூடாது. அதே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போய் ஒரு தோட்டத்தில் எடுக்கிறோம்னு வச்சுக்க. அப்ப அண்ணா என்ன பண்ணுவாரு, உரத்தை போட்டு நல்லா வளர்த்துருவாரு. நல்லா கரும்பு நெட்டணும்னு வச்சுக்க. அந்த உரம் அதிகமாச்சுன்னா பயிர் வராது. சரி பயிர் இந்த கனவு எடுத்துறீங்க. அந்த துண்டு என்ன பண்றீங்க? அந்த துண்டை வந்து கிறிஸ்தவ அது ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்கண்ணா. மில்லு ஓடும்போது நாம அந்த ரேட்டு கொடுக்குறோம். அந்த ரேட்டு